இந்த குழந்தை பிறக்கும் போதே மீசையோட தான் பிறக்குது. அதை பார்த்து அவங்க அப்பா ட்ரிம்மர் எடுத்து ட்ரிம் பண்ணி விடுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா மறுபடியும் பழையபடி மீசை வந்துடுது. அதனால அவரு பயங்கர ஷாக் ஆகி அவங்க பையனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறாரு. டாக்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த குட்டி பையன் லேசா டாக்டரை எட்டி உதைப்பான். உதைச்ச உதையில அவர் அப்படியே சௌரிய உடைச்சுக்கிட்டு வெளியில போய் விழுந்துடுறாரு. வளர வளர அந்த பையனுடைய சக்தி அதிகமாகிட்டே போகுது. காரு கடியில விழுந்த பால் எடுக்கிறதுக்காக அந்த காரையே அப்படியே அசால்ட்டா தூக்குறான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு தூரத்தில் இருக்கிற ஒரு பையனுடைய ஆன்சர் ஷீட்டை பார்க்கறான். ரொம்ப நேரம் உத்து பார்த்துக்கிட்டே இருந்ததுல அவனுடைய கண்ணுக்குள்ள இருந்து லேசர் மாதிரி அப்படியே வெளியில வந்து அந்த பேப்பரையே எரிச்சிடுது. அதுக்கப்புறம் ஃபுட்பால் மேட்ச்ல கோல் போடுறான்னு சொன்னா மின்னல் வேகத்துல பால் எடுத்துட்டு வந்து ஒரு கிக்கு விடுவான் பாருங்க. அடிச்ச வேகத்துல கோல் கீப்பரே பறந்து போய் விழுந்துடுறான். இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா நீ நார்மல் மனுஷங்க மாதிரியே நடந்துக்க, இல்லனா அவன் கூட யாருமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்கன்னு அவனை திட்டுறாரு. அதனால அவன் கோவப்பட்டு அந்த காருடைய டோரை சாத்திட்டு போவான். அடிச்ச வேகத்துல அந்த காரே அப்படியே பறந்துடுது. அதுக்கப்புறம் இப்ப இவன் நல்லா வளர்ந்து வயசு பையனாகி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். காலையில வீட்ல இருந்தே லேட்டா தான் கிளம்புவான். ஆனா அவனுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி மேனேஜர் அவனுடைய டேபிளுக்கு போய் பார்க்கிறதுக்கு முன்னாலேயே இவன் பயங்கர ஸ்பீடா யார் கண்ணுக்குமே தெரியாம போய் அவனுடைய டேபிள்ல அசால்ட்டா உட்கார்ந்துருவான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு போர் அடிச்சா அவனுடைய எக்ஸ்ரே விஷன் பவரை யூஸ் பண்ணி பக்கத்து ரூம்ல இருக்கிற பொண்ணு கூட அவளுக்கே தெரியாம இங்க இருந்தே சைட் அடிப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் இவன் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் நிக்காம பயங்கர ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற பேசஞ்சர்லாம் ஆபத்துல இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த தண்டவாளத்துல இறங்கி அந்த ட்ரெயினை விட பயங்கர ஸ்பீடா ஓடி வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. வந்து அங்க இருக்கிற ஒரு ஃபயர் ஓஸை எடுத்து ரெண்டு பக்கமும் இருக்கிற இரும்பு தூண்கள்ல அப்படியே பயங்கர டைட்டா இழுத்து கட்டிட்டு அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்பீடா வந்து அந்த ட்ரெயின் அப்படியே வந்து அந்த ஹோஸ்ல மோதி அதோட ஸ்பீடு குறைஞ்சு நின்னுடுது. நல்ல வழியா உள்ள இருந்த பேசஞ்சர்லாம் தப்பிச்சிடுறாங்க. கடைசியில இவருடைய பவர் எல்லாம் பார்த்துட்டு அவருடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு சூப்பர்மேன் சூட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதை போட்டுக்கிட்டு அவரு கையை இப்படி காமிக்கிறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அவர் அப்படியே வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுறாரு.